ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோங்க ஆனிவர்சரி விலாகுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் கல்யாணத்துக்கு வேறு போயிட்டு வந்திருந்தோங்க. சரி வந்த கையோடு அப்படியே கேக் வெட்டலான்னு சொல்லி சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ கல்யாண நாள் அப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எந்திரிச்சு பார்த்தா மழை எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. அவ்வளோ மழை. சரி மழையாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவகிரி போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டோங்க. போகும்போது பயங்கர மழைங்க. கிட்டத்தட்ட 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி ரொம்ப நசனசனே இருந்ததுங்க. ஸோ கோயிலில் பார்த்தா அங்கேயும் மழை. வீட்டிலேருந்து கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. கோயிலில் வேறு முன்னத்த நாள் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு மாட்டிருக்குது. அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதெல்லாமே அப்படியே கிடந்தது மழையில். சரி யாருமே இல்லைங்க. நாங்கள் மட்டும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கடா மழையில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் போயிருமே என்னன்னு நினச்சேங்க. ஒரு வழியாக வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து பெருந்துறை போயிட்டோங்க. எங்கள் அம்மாவும் வரனாங்க. சரி எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு அப்படியே சிவகிரி போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். இங்கே பெருந்துறை வந்தால் இங்கேயும் மழைங்க. எங்கள் அம்மாவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் சிவகிரி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஃபுல்லாக இடித்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ சாமி மட்டும் தனியாக ஒரு ரூம் மாதிரி கட்டி அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு இந்த கோயில் வேலையெல்லாம் போய் சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இருட்டில் எதுவும் பெருசாக தெரியலிங்க. ஸோ எப்படி இந்த கோயிலெல்லாம் கட்டுறக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடித்து தான் கட்டிகிட்ருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா மணி அப்படியே 8 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் எப்போவுமே பொன்காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா இந்த சங்கிலி கருப்பராயனை கும்பிடாமல் போகவே மாட்டோங்க. இங்கே வந்து வேண்டுதல் பார்த்திங்கன்னா சங்கிலிங்க. நம்ம வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி சங்கிலி வாங்கி இந்த மரத்தில் கட்டிடுவாங்க. நிறைய சங்கிலி இருக்குங்க. அப்படியே 8 மணி ஆயிடுச்சு. சரி ஹோட்டல்லையே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.